ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 31. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். மதியம் 1:15 மணி இருக்கும். ஆரவ் அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்ட கார்ப்பரேட் அலுவலகத்தின் 3வது மாடி வழக்கம் போல ஊழியர்களின் சுறுசுறுப்பான நடமாட்டத்தோடு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு ஆட்டோவில் வந்து இறங்கிய கயல் ஒரு விதமான பயத்தில் அதை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். அவளது தோற்றத்தை பார்த்த ரிசப்ஷனில் இருக்கும் பெண்கள் விசாரிக்க, கயல் ஆரவை பார்க்க வேண்டும் என்று கேட்க, அவர்களும் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கயலிடம் கேட்டனர். ஆனால் கயல் இல்லை என்றதும் மறுத்துவிட்டனர். பின் கயல் எவ்வளவு கேட்டும் அவர்கள் கயலை ஆரவை பார்க்க விடவில்லை. அப்பொழுது பின்னால் இருவர், ஆரவ் சாரோட கேபினுக்கு போகிற லிஃப்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு, ஸோ 3rd ஃப்ளோர் வரைக்கும் நடந்து தான் போகணும் என்று பேசிக்கொண்டு போக, அதை கேட்ட கயல், அப்போது ஆரவ் மாமா 3rd ஃப்ளோரில் இருக்காங்களா என்று புரிந்து கொண்டாள். பின் அங்கு இருந்து கிளம்புவது போல் யாரும் பார்க்காத நேரம் படிக்கட்டுகள் இருக்கும் வழியாக 3rd ஃப்ளோருக்கு சென்றாள். ஆனால் ஆரவின் பிரத்யோக கேபின் வாசலில் மட்டும் ஒரு இனம் புரியாத அமைதி நிலவியது. கயல் தன் கைகளை இறுக்கமாக கோர்த்து கொண்டு கேபின் கதவருகே வந்து நின்றாள். நேற்று இரவு வீட்டில் ஆரவ் காட்டிய அந்த வெறுப்பும், கஃபேயில் ரியா விதைத்த அந்த விஷ வார்த்தைகளும் அவளது நெஞ்சை ரணமாக்கி கொண்டிருந்தது. இன்று எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு தெரிந்துவிட வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவுடன் கதவின் சிறிய கண்ணாடி வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள் கயல். அங்கே தெரிந்த காட்சி அவளது உலகத்தையே ஒரு நொடி ஸ்தம்பிக்க வைத்தது. ஆரவ் தன் சுழல் நாற்காலியில் சாய்ந்திருக்க, அவளது பிஏ ரியா அவனுக்கு மிக அருகில் குனிந்து லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஃபைலை காட்டி சிரித்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் ரியா தன் கையை ஆரவின் தோள் மீது வைக்க, நேற்று இரவு தன்னை ஒரு புழுவை போல் உதறி தள்ளிய ஆரவ் இன்று அவளது கைத்தீண்டலை விளக்காமல் அவளது முகத்தை பார்த்து மிகவும் மென்மையாக புன்னகைத்து கொண்டிருந்தான். துரோகத்தின் உச்சகட்டம் அவளது கண்ணெதிரே அரங்கேறிக் கொண்டிருந்ததை பார்த்த கயலின் நெஞ்சு சுக்கு நூறாக உடைந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டத் தொடங்க, அவளது அழுகை அடுத்த நொடியே ஒரு காட்டு தீயை போன்ற கோபமாக மாறியது. இனி ஒளிந்து பார்க்க ஒன்றுமில்லை என்று முடிவு செய்தவள் கேபின் கதவை மிகுந்த சத்தத்துடன் அதிரடியாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். திடீர் சத்தத்தில் அதிர்ந்து போய் ஆரவும் ரியாவும் சட்டென்று விலகி நின்றனர். கயலை பார்த்ததும் ஆரவின் முகம் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் இருந்தது. வெளியில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள் பலரும் இந்த சத்தத்தில் தங்களை மறந்து கேபினுக்குள் எட்டி பார்த்தனர். கயல் என்று இடிமுழக்கமிட்டான் ஆரவ். நாற்காலியை விட்டு ஆவேசமாக இருந்தவன் அவள் அருகே வந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு, அதுவும் என் ஆஃபீஸ் கேபினுக்குள்ள பெர்மிஷன் இல்லாமல் இப்படி வருவேன்? அறிவே இல்லையா உனக்கு? கெட் அவுட் ஃப்ரம் மை கேபின், இப்பவே இங்கிருந்து வெளியே போ என எல்லோர் முன்னாடியும் அவளை கொடூரமாக வறுத்தெடுத்தான். ரியா தன் உதட்டில் ஒரு விஷம புன்னகையை வரவழைத்து கொண்டு, பாத்தியா ஆரவ், நான் நேத்தே சொன்னேன்ல உன்னோட இந்த கிராமத்து ஒய்ஃப்க்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லைன்னு சொல்லி, ஒரு ஆஃபீஸ்குள்ளே எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் வந்து நிற்கிறாங்க பாரு என்று ஊழியர்கள் கேட்கும்படி ஏளனமாக பேசினாள் ரியா. அவன் கத்தைய கத்தலிலும் ரியாவின் மோசமான பேச்சிலும் கயலின் சுயமரியாதை ஒட்டுமொத்தமாக சிதைந்தது போல இருந்தது. தன்னை சுற்றி நின்ற ஊழியர்களின் விசித்திரமான பார்வைகளும் தன் கணவனின் கொடூரமான வார்த்தைகளும் அவளை அந்த இடத்திலேயே கொன்றுவிட்டது. அவளால் அங்கே ஒரு நொடி கூட நிற்க முடியவில்லை. தன் முகத்தை பொத்திக்கொண்டு நெஞ்சடைக்க அழுது கொண்டே கேபினை விட்டு வெளியே ஓடினாள். அலுவலகத்தின் காரிடாரில் இருந்த அத்தனை ஊழியர்களும் அவளையே வேடிக்கை பார்க்க, கயல் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் வடிய வடிய லிஃப்டில் இறங்கி கீழே வந்தாள். அவளுக்கு எந்த ஒரு ஆட்டோவோ பேருந்தோ ஏறும் சுயநினைவே கிடையாது. சுட்டெரிக்கும் மதிய வெயிலையும் பொருட்படுத்தாமல் அழுது கொண்டே சாலையோரமாக பைத்தியம் பிடித்தவள் போல நடக்கத் தொடங்கினாள். ஏன் எனக்கு இந்த நிலைமை? நான் என்ன தப்பு பண்ணினேன் என்று அழுது கொண்டே பல கிலோமீட்டர் தூரம் நடந்து ஒரு வழியாக மாலை 4 மணிக்கு தன் வீட்டை வந்தடைந்தாள். நேராக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டவள் அப்படியே தரையில் அமர்ந்து தன் கால்களை கட்டிக்கொண்டு வாய்விட்டு அலறி அழத் தொடங்கினாள். அவளது அழுகைக்கு பின்னால் சிறுவயதிலிருந்தே அவள் ஆரவ் மீது வைத்திருந்த ஆழமான தூய்மையான காதல் இருந்தது. அவளுக்கு தன் சிறுவயது ஞாபகம் நெஞ்சில் நிழலாடியது.
அன்று கையலுக்கு 12 வயது இருக்கும். தோட்டத்தில் களிமண்ணில் பொம்மை செய்து விளையாடி கொண்டிருந்தவளை அவளது பாட்டி அன்போடு உள்ளே அழைத்தார். கையல் கைகளை கழுவி விட்டு வர பாட்டி அவளிடம் ஒரு பழைய புகைப்படத்தை காட்டினார். அது ஆரவின் அம்மா புகைப்படம். பாட்டி, யாரை இது? ரொம்ப அழகா இருக்காங்க என்று சிறுமி கையல் கேட்க பாட்டி கண் கலங்கியபடி, இது என்னோட மூத்த மக, இப்ப சென்னையில் இருக்கா, அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான் என்று கூறி தன் மடியில் இருந்த மற்றொரு புகைப்படத்தை எடுத்து நீட்டினார். அது 15 வயதில் இருந்த ஆரவின் புகைப்படம். இந்த குடும்பம் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு சிதறி போய் கிடக்குது கண்ணு. இவங்களை எல்லாம் மறுபடியும் ஒன்றா சேர்க்கணும்னா நீ பெரியவளானதும் ஆரவ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பியா என்று பாட்டி ஆசையோடு கேட்டார். முதலில் விளையாட்டாக மாட்டேன் என்று தலையசைத்த கையல் ஆரவின் அந்த புகைப்படத்தை கூர்ந்து பார்த்தாள். அவனது காந்த கண்கள் அந்த சிறு வயதிலேயே அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின. அவளுக்கு ஆரவை ரொம்ப பிடித்து போனது. சரி பாட்டி, நான் ஆரவ் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணித்தரேன் என்று தன் விரல்களால் பாட்டியின் கையை தொட்டு சத்தியம் செய்தாள். பின்னர் லேசான கவலையோடு, ஆனால் பாட்டி, மாமா சென்னையில் பெரிய சிட்டியில் வளர்கிறாங்க, நான் கிராமத்தில் இருக்கேன், அவர் என்னை எப்படி ஏற்றுப்பார் என்று கேட்க பாட்டி அவளது தலையை வருடி, நீ ஒன்றும் கவலைப்படாத கையல், மனசார கடவுளை வேண்டிக்கோ, என் மருமக ரொம்ப நல்லவ, அவன் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பார்த்துப்பான் என்று கூறி அந்த ஆரவின் புகைப்படத்தை கையலிடம் கொடுத்தார். அன்று முதல் கையலின் உலகம் ஆரவை சுற்றியே சுழன்றது. கிராமத்து திருவிழாவில் வளையல் வாங்கினாலும் இது ஆரவ் மாமாவுக்கு பிடிக்குமா என்று யோசிப்பாள். தான் சாப்பிடும் போதும் கூட சென்னையில் மாமா சாப்பிட்ருப்பாரா என்று நினைக்காமல் அவளது ஒரு நாளும் நகர்ந்ததில்லை. அப்படிப்பட்ட தன் ஆரவ் மாமா இன்று ரியாவோடு நெருக்கமாக இருந்து கொண்டு தன்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டாரே. ஹே மாமா, இப்படி பண்ணீங்க, நான் உங்களை மட்டும்தானே என் உலகமாக நினச்சேன் என்று நினைத்து கதறி அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளது மொபைல் ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் அம்மா என்று வந்ததை கண்டதும் கையல் தன்னுடைய அழுகையை தொண்டைக்குள் அழுத்தி கொண்டு மூச்சை இழுத்து தன் குரலை சரி செய்தாள். ஹலோ அம்மா என்றாள் கையல். மறுமுனையில் அவளது தாய் பதற்றமடைந்தார். கையல், என்னடா ஆச்சு? உன் குரல் ஏன் இப்படி நடுங்குது? ஒரு மாதிரியா விசித்திரமா இருக்கே. ஏ, அழுதியா என்ன? ஆரவ் தம்பி ஏதாச்சும் உன்னை திட்டினாரா? என்ன விஷயம்டா, சொல்லு என்று பதறினார். கையல் தன் கண்ணீரை உதட்டை கடித்து தடுத்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தூங்கி எழுந்திருச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. மாமா என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தாள். அவளால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. கட்டிலுக்கு அடியில் இருந்த இருட்டான பகுதி அவளுக்கு பாதுகாப்பாக தோன்றியது. மெதுவாக கட்டிலின் அடியில் சென்று ஒரு குழந்தையைப் போல தன் கை கால்களை இறுக்கமாக கட்டிக்கொண்டு சுருண்டு படுத்துக்கொண்டு சத்தமில்லாமல் அழத் தொடங்கினாள். இப்படியே இரவு 9 மணி ஆகியிருக்கும். ஆரவ் மிகவும் களைப்பாக வீட்டிற்கு வந்தான். ஹாலில் விளக்குகள் அணைந்து கிடந்தன. தன் அறைக்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு லேப்டாப்பை திறந்து தன் அலுவலக வேலைகளை பார்க்க தொடங்கினான். அப்போது அவனது தாயிடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. ஹலோ ஆரவ், எப்படி பார்க்க? ஆஃபீஸ் வேலையெல்லாம் நல்லா போகுதா? கையில் என்ன பண்ணுறா? அவகிட்ட ஃபோனை கொடு, நான் பேசணும் என்றார் அவர். அப்போதுதான் ஆரவுக்கு கையலின் ஞாபகம் வந்தது. மதியம் ஆஃபீஸில் அவளை திட்டி அனுப்பிய பிறகு அவள் வீட்டிற்கு வந்தாளா இல்லையா என்பதை கூட அவன் கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்தான். அது மா, அவ இப்போ தூங்கிட்டு இருக்கமா, நான் அப்புறம் அவளை உனக்கு கூப்பிட சொல்கிறேன் என்று மழுப்பிவிட்டு ஃபோனை கட் செய்தான். மனதில் லேசான குற்ற உணர்ச்சியும் பதற்றமும் எழ ஆரவ் எழுந்து ஹாலுக்கு வந்து கயல் கயல் என்று கத்தினான். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. அங்கிருந்த வேலைக்கார பெண்ணை அழைத்து கயல் எங்க என்று கேட்க அவளோ தெரியல சார், நாங்கள் மேடத்தை பார்க்கவே இல்லையே என்றாள். ஆரவின் பதற்றம் இப்போது பயமாக மாறியது. அவ இன்னும் சின்ன பொண்ணு, இந்த சென்னை நகரம் அவளுக்கு புதுசு வர, ஒருவேளை கோபத்தில் எங்கேயாச்சும் என்று நினைத்தவன் விறுவிறுவென்று வீட்டின் ஒவ்வொரு அறையையும் தேடத் தொடங்கினான். இறுதியாக திருமணத்தின் முதல் நாள் கையிலுக்கு அவன் ஒதுக்கியிருந்த அந்த அறைக்குள் நுழைந்தான்.
அங்கும் கயல் இல்லை. ஆனால் தரையில் அவளது மொபைல் ஃபோன் கிடப்பதை கண்டான். முழங்காலிட்டு அந்த ஃபோனை எடுத்தபோது அவனுக்கு பின்னால் ஏதோ ஒரு மெல்லிய முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தான். கட்டிலின் அடையில் இருந்து அந்த மெல்லிய அழுகை சத்தம் வருவது அவனுக்கு புரிந்தது. குனிந்து பார்த்தபோது கயல் தன்னை முழுமையாக குறுக்கிக் கொண்டு ஒரு சிறிய குழந்தையைப் போல படுத்து கிடப்பதை கண்டான். அவள் வீட்டில்தான் இருக்கிறாள் என்பதை அறிந்ததும் ஆரவுக்குள் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அப்பாடா, இங்கதான் இருக்கியா? ஹே கயல், எழுந்திரு, முதல்ல வெளியே வா என்று அழைத்தான். ஆனால் கயல் அசையவே இல்லை. இன்னும் இறுக்கமாக தன்னை குறுக்கிக் கொண்டாள். பொழுது ஆரவின் பொறுமை காற்றில் பறந்தது. தன் முழு பலத்தை பயன்படுத்தி அந்த மரக்கட்டிலை அப்படியே ஒரு புறமாக தள்ளி நகர்த்தினான். இப்போது கயல் தரையில் சுருண்டு கிடப்பது அப்பட்டமாக தெரிந்தது. அவளது கையை பிடித்து பலவந்தமாக வெளியே இழுக்க முயன்றான். ஆனால் கயல் பிடிவாதமாக தன் கையை உதறிவிட்டு அங்கேயே படுத்து கொண்டாள். ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷனில் இருந்த ஆரவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் அருகே தரையில் அமர்ந்து அவளது தோள்களை பிடித்து ஆட்டி, ஏய் கயல், உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? நான் இவ்வளவு கூப்பிட்டோம், வராம அப்படி என்ன திமிரு உனக்கு? முகத்தை நிமித்து கயல் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் ஆரவ். அவனது அதற்றலில் கயல் மெதுவாக தன் முகத்தை உயர்த்தி ஆரவை ஏறிட்டு பார்த்தாள். அடுத்த நொடி ஆரவ் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். அவளது கண்கள் அழுது அழுது தக்காளி பழம் போல இரத்த சிவப்பாக மாறியிருந்தன. முகம் முழுக்க அழுகையின் தழும்புகளோடு வீங்கி போய் காய்ச்சல் வந்தது போல சிவந்திருந்தது. அவளது அந்த வேதனை நிறைந்த முகத்தை பார்த்த ஆரவின் நெஞ்சம் முதன்முறையாக பலமாக உழுக்கப்பட்டது. வார்த்தைகள் வராமல் அவளது முகத்தையே திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆரவ். இனி என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.